Welcome to RSR Maths. Algebraic identities. Finding the expansions of 2x plus 7y whole square, 3x minus 4y whole square, x by 2 plus z by 5 whole square. மேலே வரிசையாக 8 சம் எழுதியிருக்கேன். இதில் வந்து என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும், இது ஏ அது பி, அது ஹிண்ட்ஸ் மட்டும் கொடுத்தனா யூ ட்ரை ஆல் த சம்ஸ் அண்ட் ரைட் தி ஆன்சர்ஸ் இன் த கமெண்ட். 2 நம்பர் ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலானா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், அதுக்கான ஃபார்முலா. அதில் இந்த நம்பர் ஏ பொறுத்த வரைக்கும் ஏங்கிறது தி ஃபர்ஸ்ட் நம்பர் 2x, பிங்கிறது வந்து செகண்ட் நம்பர் 7y. இது இந்த எக்ஸ்பான்ஷன் எழுதி ஏக்கு பதிலாக 2x, பிக்கு பதிலாக 7y போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணால் இதோட ஆன்சர் வந்துடும். நோ சம் ஆஃப் டூ டிஃபரன்ஸ் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஹோல் ஸ்கொயர், இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இதில் வந்து ஏங்கிறது 3x, ஏக்கு பதிலாக ஏ ஈக்குவல் டு 3x அண்ட் பிக்கு பதிலாக 4y. எந்த காரணம் இந்த மைனஸ்லாம் இங்கே சேர்த்துறாங்க, இங்கே வர வேண்டிய நீ சொல்கிற மைனஸுங்கிறது ஃபார்முலாவே வந்துடும். அப்போ இந்த சம் பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் ப்ளஸ் செகண்ட் நம்பர், இது ஆல்சோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட். இதில் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் டிவைடட் பை 2 அண்ட் பி ஈக்குவல் டு z டிவைடட் பை 5. இந்த சம் ரெண்டு நம்பர் ரெண்டு மைனஸ் ஹோல் ஸ்கொயர், இது அப்ளிகேஷன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட். இதில் ஏங்கிறது வந்து 3p டிவைடட் பை q, பிங்கிறது வந்து m டிவைடட் பை n. இன்னொரு ஹிண்ட் வந்து இப்போ இதில் சப்போஸ் ஒரு ஸ்கொயர் போகணும்னு வச்சுங்க. இப்போ 3/p ஹோல் ஸ்கொயர் தேவைப்படுது அப்படின்னா 3க்கு ஒரு ஸ்கொயர், பிக்கு ஒரு ஸ்கொயர், கீழே க்யூக்கு ஒரு ஸ்கொயர், அப்புறமா இதை வந்து 9p ஸ்கொயர் டிவைடட் பை q ஸ்கொயர் மாற்றிக்கலாம். இது ஞாபகம் வச்சுங்க. இதில் 3 நம்பர் இருக்குது, இது 2 நம்பர், இது 2 நம்பர், இது 3 நம்பர். 3pq, இதுக்கு 3க்கு ஒரு ஸ்கொயர், பிக்கு ஒரு ஸ்கொயர், க்யூக்கு ஒரு ஸ்கொயர். இந்த ஃபார்மெட்டில் எங்கே ஒரு ஸ்கொயர் வந்து அந்த இடத்துல இது ஒரு மாடல் போட்டிருக்கேன். இதை வந்து என்ன ஃபார்மெட் தெரியாது, ப்ளஸ்லையும் போடலாம் மைனஸ்லையும் போடலாம். ப்ளஸில் போகிறது ஈஸி. 100 + 3 மாற்றிங்க ஹோல் க்யூப். இதோட ஃபார்மெட் வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் ஃபார்முலா, ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப். அதில் ஏங்கிறது வந்து 100, பிங்கிறது வந்து 3 போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறது. ஹியர் 9.9, இதை வந்து 10 - 0.1 வச்சுக்கலாம், அது ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி 9 + 0.9 வச்சு போடலாம். 9 + 0.9 பெருக்கலுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால 10 - 0.1 ஹோல் ஸ்கொயர். இதில் வந்து என்ன ஃபார்முலானா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட். இதில் ஏங்கிறது வந்து 10, பி ஈக்குவல் டு 0.1 ஆர் ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு இந்த பாயிண்ட் வேணும்னு வச்சிங்கன்னா பாயிண்ட்டுக்கு ஒரு டிஜிட் இருந்தால் 1/10 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபார்மெட் 0.2 அப்படின்னா நீங்கள் 2/10 போடலாம். 0.17 வச்சுங்க, அப்போ 17/100 போட்டுக்கலாம். 0.114 அப்படி இருந்துச்சுன்னா 114 டிவைடட் பை 1000 மாற்றிக்கலாம். இந்த புள்ளி பெருக்கல்ல ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருந்தால் அது நீங்கள் இந்த ஃபார்மெட் என்ன பார்த்துங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட்டாக இருந்தால் 2/10, 2 டிஜிட்னா 17/100 இப்படி மாற்றி போட்டுக்கலாம். நான் இது அப்ளை பண்ணிட்டு ஏ 10, பிக்கு 0.1 வைக்கணும். அதுக்கு நீங்கள் சிரமமாக இருந்தீங்க, இப்படி வச்சுங்க. அது ஹியர் இஸ் ஆல்சோ 10.4, that is 10 + 0.4 or 0.4 whole cube. Here cube அந்த ஃபார்மெட் a minus b whole cube ஃபார்மெட். Here இது a plus b whole cube ஃபார்மெட். இதில் வந்து a ஈக்குவல் டு 10 வச்சுக்கலாம், b ஈக்குவல் டு 0.4 ஆர் இது சிரமமாக இருந்தால் 4/10 சிம்பிளை பண்ணி வச்சுக்கலாம். தட் 0 வர மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும். Here 598, that is you can write 600 - 2 the whole cube. It is a minus b whole cube formula. Here a equal to 600 and b equal to 2 which I am put down. Here in this format 2 number 2 a, the format வந்து a plus b whole square, a plus b whole square format. இதில் வந்து ஏங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர் 2√2, பிங்கிறது செகண்ட் நம்பர் √3. இதில் வந்து ஒரு ஸ்கொயர் வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நம்பர் ஸ்கொயர் இருந்தால் சப்போஸ் 2√2 ஸ்கொயர்னு ஒரு இடத்துல வந்து வச்சுங்க. அப்போ 2க்கு ஒரு ஸ்கொயர், √2க்கு ஒரு ஸ்கொயர், 2 ஸ்கொயர் 4, √2 ஸ்கொயர் பண்ணால் 2 தான். அப்போ வந்து இதோட ஆன்சர் 4 × 8ன்னு போடணும். இப்போ காட்டி செம்பி தரணும். இந்த மாதிரி ரூட்டில் ஒரு ஸ்கொயர் இருந்துச்சுன்னா 2க்கு ஒரு ஸ்கொயர், √2 ஒரு ஸ்கொயர் தனியாக பிரிச்சுருங்க. 2 ஸ்கொயர் 2 × 2 4, √2 ஸ்கொயர்னா √2 × √2 that is 2. அப்போ 4 2s are 8.
அது வந்து இந்த ஃபார்மேட். இதே சப்போஸ் வந்து உங்களுக்கு இப்படி இருக்குன்னு வச்சுங்க, 3 √5 இதோட ஹோல் ஸ்கொயர் ஏதோ ஒரு காலத்தில் இந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா 3க்கு ஒரு ஸ்கொயர் இன்ட்டு √5க்கு ஒரு ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னா 3 × 3 9, √5 ஸ்கொயர் பண்ணால் 5 தான். தர்ஃபோர் 9 4 5 ஆர் 45. இது வந்து ஒரு ஃபார்முலாவாக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்கொயர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட வேண்டாம். அதே மாதிரி இந்த ஃபார்முலா இஸ் நத்திங் பட் a மைனஸ் b ஹோல் கியூப் ஃபார்மேட். இந்த a ஈக்குவல் டு √3 போட்டுங்க, பிக்கு பதிலாக √2. இதில் வந்து ஒரு நம்பர் √3 ஒரு இடத்துல கியூப் வரும்னு வச்சுங்க, அது போடுறதுக்கு √3 இன்ட்டு √3 இன்ட்டு √3 3 தடவை வரும். ஆக்சுவலாக மீனிங் √3 இன்ட்டு √3 3, இந்த √3 ஒன்றும் கிடையாது, அப்படியே வச்சிட வேண்டியதான். √3 கியூப் பண்ணால் இதான் ஆன்சர். இந்த மாதிரி இந்த ஃபார்மேட் மாதிரியே இந்த ஃபார்முலா நீங்கள் எங்கெல்லாம் கியூப் வருதோ யூஸ் பண்ணிக்க வேண்டியது. இது வந்து ஒரு 8 சம்ஸ் மாடல். என்ன ஃபார்முலா அப்ளை ஆகும், ஏபி எப்படி செலக்ட் பண்ணுறது, சில டைமுக்கு எப்படி ஸ்கொயர் எடுக்குன்னு சொல்லியிருக்கேன். This will be very useful to you in expanding bigger sums. Okay, thank you. Subscribe RSR Max, like, share and comment. Thank you.